நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனா உங்க தங்கச்சிக்கு என்ன வந்திருக்கு? வந்தது வராம ஏன் இப்படி பாத்தப்படுற? என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்ல. உங்க தங்கச்சி நேத்து போன் பண்ணுச்சு. சரி, என்ன போச்சு? எங்க அண்ணன் ஹோட்டல்ல சாப்பிடுறாரு, ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கெட்டு போச்சு, வயிற்று வலி வந்துருச்சு, நீங்க எத்தனை நாளா உங்க அம்மா வீட்டுல உட்காந்துருக்கீங்க, நீங்க உடனே போங்க, எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க சொல்ல மாட்டீங்களா? உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி கொடுத்துதான் சொல்ல சொல்லுவீங்களா? நேத்து யதார்த்தமா போன் அடிச்சதுப்பா. இதே வயிற்று வலிக்குது, கஞ்சி வச்சு குடிக்க போறேன்னு சொன்னேன். இதோ போய் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குவீங்களா? எது யதார்த்தமா நீங்க போன் அடிச்சீங்க, சும்மாதான் உங்க தங்கச்சி கிட்ட சொன்னீங்க. அவங்களும் என்கிட்ட சும்மாதான் சொன்னாங்க. நேத்து நானும் தான் உங்களுக்கு போன் பண்ணல, அப்ப சொல்ல வேண்டியதானே உங்களுக்கு வயிற்று வலிக்குதுன்னு, ஏன் என்கிட்ட சொல்லல? உங்ககிட்ட சொன்னா எங்க அம்மா கிட்ட சொன்னாலே புரியாது சொல்லி கத்துவாங்க, அதுக்குதான் நான் வந்து சொல்லல. ஆமா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அழகா பிளான் பண்ணி உங்க தங்கச்சிட்ட சொல்லி கொடுத்து என்ன வர வச்சுட்டீங்கல்ல. போன் அடிக்கிறது பாரு, அது ரெண்டு பேசு. நான் தான் எங்க அம்மா வீட்டுல இருந்து கிளம்பும் போதே எங்க அண்ணனுக்கு போன் அடிச்சேன், அப்ப எடுக்கல, இப்பதான் பண்றாங்க போல. எங்க அண்ணனா தான் இருப்பேன். ஆமா, எங்க அண்ணன் தான். ஹலோ, அண்ணா நல்லா இருக்கியாண்ணா? சாப்பிட்டியாண்ணா? என்னது இன்னும் சாப்பிடலையா? ஏன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுற? அண்ணி எங்க? என்னது அண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்களா? போய் எத்தனை நாள் ஆச்சு? 10 நாளா போய் உட்காந்துருக்காங்க. என்ன நீ வந்து இப்படி ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தா உன் உடம்பு கெட்டு போவாதா? என்ன நீ இப்படி இருக்கிற? நீ அண்ணி ஊருக்கு போன அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஒரு போனை போட்டு பேசியிருக்க மாட்டேன். என்னது எதுவும் பேச வேண்டாமா? அப்புறம் இப்படியே பேசாம இருந்தா இப்போ 10 நாள் தங்குவாங்க, அப்புறம் 1 மாசம் தங்குவாங்க. உன் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நீ பேசுறது மட்டும் கரெக்டா? இருங்க, உங்களுக்கு என்ன தெரியும் எங்க ஃபேமிலியை பத்தி? எங்க அம்மா எங்களெல்லாம் எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? ஒரு நாள் ஹோட்டல்ல போய் எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு எங்களை சாப்பிட விட்டது கிடையாது. வீட்டுலதான் சமைச்சு போடுவாங்க. எங்க அண்ணி பாட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துட்டா, எங்க அண்ணன் ஹோட்டல்ல சாப்பிட்டா என்ன ஆகுது அவங்க உடம்புக்கு? அப்புறம் நான் சொல்லக்கூடாதாக? நீங்க பேசாம இருங்க, உங்க வேலையை பாருங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதண்ண, நான் அண்ணிய போன் பண்ணி உடனே வர சொல்றேன். உன் உடம்பு தான் முக்கியம். நீ நல்லா இருந்தாதான் உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும். உன் உடம்பு ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா? நான் உடனே அன்னிக்கிட்ட பேசி உடனே வர சொல்றேண்ணா. சரிண்ணா, நீ உடம்பு பாத்துக்கண்ணா. சரிண்ணா, வச்சிருவா. ஹோட்டல் சாப்பாடு உங்க அண்ணனுக்கு மட்டும் ஒத்துக்காது, எனக்கு ஒத்துக்குமா? என் தங்கச்சி பேசுனா தப்பு, நீ பேசுனா ரைட்டா? அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே புரியாதுங்க. லேடிஸ் சைக்காலஜியே அதுதான். நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன நட்புகளே, நான் சொன்ன லேடிஸ் சைக்காலஜி கரெக்ட் தானே? நான் சொன்ன கருத்து கரெக்டுன்னா சரின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்னது தவறுன்னு நினைச்சீங்கன்னா தவறுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.